The intersection of two normal subgroup N and M of the group G is a normal subgroup நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது N intersection Mங்கிறது நார்மல் சப்குரூப்புங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். Nங்கிறது நார்மல் சப்குரூப்பாக Gயில் இருந்தது அப்படின்னாக்க அது வெறும் சப்குரூப்பாக இருக்கும். அதே மாதிரி Mங்கிறது நார்மல் சப்குரூப்பாக இருந்துச்சுனாக்க அது நார்மலாக சப்குரூப்பாகவே இருக்கும். அப்போ இது ரெண்டுமே நார்மல் சப்குரூப்பாக இருந்துச்சுனாக்க N சப்குரூப் ஆஃப் ஜியில் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே சப்குரூப்பாகவும் இருந்துச்சு, நார்மல் சப்குரூப்பாகவும் இருந்தது அப்படின்னாக்கா அப்போ N இன்டர்செக்ஷன் Mங்கிறது சப்குரூப்பாக இருக்கும். அடுத்ததான் நம்ம லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு N இன்டர்செக்ஷன் Mன்னு எடுத்துக்கிட்டு இது நார்மல் சப்குரூப்புங்கிறத சொல்லணும். அப்போ Nங்கிறது நார்மல் சப்குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நார்மல் சப்குரூப்புக்கான டெஃபினேஷன் படி GN G இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு N. அதே மாதிரி Mங்கிறது நார்மல் சப்குரூப்பாக இருந்துச்சுனாக்க GN G இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு Mல இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே GN G இன்வர்ஸ் Nலையும் இருந்து Mலையும் இருந்தது அப்படின்னாக்க அப்போ GN G இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு N இன்டர்செக்ஷன் Mல இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் ஆல் G பிலாங்ஸ் டு கேபிட்டல் G. therefore N இன்டர்செக்ஷன் M இஸ் அ நார்மல் சப்குரூப் ஆஃப் Gங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.